वन्दे पदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं संसजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसूदे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। थैंक यू प्रभु जी। प्रणाम प्रभु जी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानंदपाताय प्रेमवर्षि अक्षरायते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मद एकबंधो मत्संगिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। असाधु साधुता दायिन् अतीनो चाताकराः नमुञ्च कदाचिन्मां प्रेम्ण कृत्कन्तयो स्फुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சாதுக்கள் சூத கோஸ்வாமியிடம் கேட்ட கேள்விகள், நைமிசாரணத்தில் கேட்ட கேள்விகளுக்கு சூத கோஸ்வாமியுடைய விளக்கத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ சென்ற வாரம் நம்ம நரநாராயண ரிஷி தூரியே தர்ம காலசர்கே நரநாராயண ரிஷி, அந்த நரநாராயண ரிஷியினுடைய ஒரு அவதாரம், அந்த அவதாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த நரநாராயண ரிஷி அப்படிங்கிறவர் எதற்காக அவதாரம் செய்தார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்திரியங்கள், தவம், மெடிடேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த தவ வலிமைக்காகவும் இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும். சோ இதனுடைய முக்கியத்துவத்தை ரிஷபதேவ் அவர்களும் கூறியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். தப்போ திவ்யம் புத்திராக்கு ஏன சத்துவம், உண்மையான ஒரு ஆன்மீக நிலையை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவருடைய மகன்களுக்கு அவர் சொல்றார் இல்லையா, போதனை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போதனையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திரிய கட்டுப்பாடு, தவ வலிமை, பகவானை நினைத்து கொண்டு தவ வலிமை இருக்கும் பொழுது ஒருவருடைய இதயம் தூய்மை அடைகிறது அப்படின்னு. சோ அதனுடைய முக்கியத்துவம், பகவான் எதற்காக தோன்றுகிறார் என்றால் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக. இப்ப தர்மம் என்றால் பகவானை பற்றி தெரிந்து கொள்வது, இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவது, அதுவும் தர்மம் இல்லையா. பகவானுக்கு என்ன விருப்பம் என்றால் இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். சோ அந்த தர்மத்தை பரிபாலனை செய்ய வேண்டும். சோ அந்த விஷயம்தான் ரிஷபதேவர் மூலமாக அவருடைய மகன்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல நம்ம பார்த்தோம் அப்படின்னா உத்தவர் விதுரனுக்கு, அது நம்ம அன்னைக்கு ஆரம்பிக்கல, நம்மளால முடிக்க முடியலத. விதுரன் பகவான் இந்த லீலைகளை எல்லாம் முடித்து கொண்டு இங்கிருந்து புறப்படுறார். அவர் தன்னுடைய திவ்ய தாமத்திற்கு மீண்டும் செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்துல உத்தவனும் மைத்ரேய முனியும் அங்க இருக்காங்க. அப்போ உத்தவனுக்கு பகவான் நிறைய போதனைகளை கொடுக்கிறார். பகவத்கீதையை காட்டிலும் உத்தவ கீதையில பகவான் உத்தவனுக்கு வழங்கியது மிக சிறந்த தத்துவங்கள் அடங்கிய நிறைய விஷயங்கள் அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது உத்தவன் ரொம்ப ஆசைப்படுறான், நானும் உங்களுடைய வந்துடுறேன், உங்க திவ்ய தாமத்திற்கு நான் வந்து விடுகிறேன். அப்படிங்கும்போது பகவான் மறுப்பு தெரிவிக்கிறார். இன்னும் உனக்கு நிறைய வேலை இங்க இருக்கு, நீ இந்த தர்மத்தை, நான் நிலைநாட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட தர்மத்தை நீ எனக்கு உதவியாளனாக இருந்து
நீ அதை போய் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்ப பகவான் சொல்றாரு, நரநாராயண ரிஷிகள் பத்ரிகாசிரமத்துல வந்து இருக்காங்க, நீ அங்க போயிட்டு இமாலயம், இமயமலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இமயமலையில் அந்த குளிர் பிரதேசம், அந்த மலையின் மீது அந்த பத்ரிகாசிரம் என்பது இருக்கின்றது. கேதார்நாத் பத்ரிநாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விளக்கங்கள் சிவபுராணத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த இடத்திற்கு வந்து அவ்வளவு ஒரு திவ்யமான மகிமை ஏற்பட்டதற்கு காரணம், இட் இஸ் வெரி லைக் செரீன் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு அழகான ஒரு ரொம்ப ரம்மியமான ஒரு இடம். இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு பக்தி ஒண்ணு செய்யறோம், ஒரு சாண்டிங் ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அந்த இனம் புரியாத ஒரு பரவசம் அந்த இடத்துல வந்துட்டு we can feel that. ஸோ அதனாலதான் பகவான் அங்க போயிட்டு அந்த தவம் செய்கிறார். அப்படி அவர் போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்ததாக சிவபுராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நாராயணன் அங்க வராரு, பகவான் வராரு அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த இடத்தை விட்டுட்டு பக்கத்துல போயிடுறாராம். ஸோ அதுதான் கேதார்நாத், பத்ரிநாத் கேதார்நாத். அந்த பக்கம் நீங்க டூர் எல்லாம் போனீங்கன்னா, அந்த பில்கிரிமேஜ் டூர் போனீங்கன்னா ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் அந்த பத்ரிகாசிரம். ஸோ உத்தவனுக்கு பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல போயிட்டு அந்த நரநாராயண ரிஷிகளை வழிபாட்டு கொண்டிருக்கும் சாதுக்களோடு சேர்ந்து நீயும் அந்த இடத்துல தவத்தை பற்றி எல்லாருக்கும் நீ சொல்லித்தர வேண்டும். ஸோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அவதாரம், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறது. பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக இந்த பத்ரிநாத் வந்து அந்த சம்மர் சீசன்ல மாத்திரம்தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். அந்த அளவுக்கு குளிரான ஒரு பிரதேசம். நாங்கெல்லாம் போயிருக்கோம், நானே என் ஒய்ஃபு இன்னும் நிறைய பேர் அங்க போயிருக்கோம். நாங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் பத்ரிகாசிரம். அந்த இடத்துல வந்து அந்த குளிர் காலத்துல அந்த ஒன்லி டியூரிங் சம்மர் சீசன்ல மாத்திரம்தான் நம்மளால போக முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு இடம். இந்த சார் தாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சார் தாம் அப்படின்னா பத்ரிகாசிரம், ராமேஸ்வரம், ஜெகநாத் புரி, துவாரகா, இந்த 4 இடங்களுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த தர்மத்தை, பகவானினுடைய தர்மத்துக்கு, அந்த தவ வலிமைக்கு, இந்திரிய கட்டுப்பாட்டிற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அவ்வளவு அருமையான ஒரு இடம். அதனால உத்தவனுக்கும் அது கூறப்படுகிறது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பகவான் அதை பல்வேறு இடங்களில் அதை சொல்லி இருக்கிறார். அதுல போயிட்டு நம்ம அந்த தவத்தை செய்ய வேண்டும். தவம் என்றால் என்ன? பகவானினுடைய புனித நாமத்தை நாம் மனதில் நினைத்துக் கொண்டே இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நரநாராயண ரிஷி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய கண்ணோட்டத்தில், பல்வேறு ஆச்சாரியர்கள் அவங்களுடைய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவர்களை பற்றிய குறிப்புகள் புராணங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம லாஸ்ட் வீக்கே கொஞ்சமா பார்த்தோம். பிரம்மதேவனினுடைய மானச புத்திரன் தர்மன் அப்படிங்கிறதுக்கும், தக்ஷ பிரஜாபதியுடைய மகளான மூர்த்தி, அவங்க இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த நரநாராயண ரிஷி. அவங்க எதற்காக பிறந்தார்கள் என்றால், தவ வலிமை அப்படிங்கிற ஆன்மீக பயிற்சியில தவ வலிமையை நிலைநாட்ட வேண்டும். சுய ஒழுக்கம், தியானம், கடவுள் பக்தி, செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வந்து எந்த அளவுக்கு ரொம்ப டிசிப்ளின்டா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு அதை கத்துக் கொடுக்கறதுக்காக அவர்கள் எடுத்த ஒரு அவதாரம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தர்மத்தை நாம் பரிபாலனம் செய்யும் பொழுது, இந்த தவத்தை, தியானத்தை, கடவுள் பக்தியை செய்யும் பொழுது அகங்காரம் நம்மை விட்டு ஒழிகிறது. அகங்காரம் இல்லாம இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை வலியுறுத்துவதற்காகவும் இந்த அவதாரம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த நர நாராயணா அவர்கள்தான் மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணராகவும் பகவான், அதாவது அர்ஜுனனாகவும் பகவான் கிருஷ்ணராகவும் அவதரித்தார்கள். நர அப்படின்னா மானிடன், நாராயணா என்றால் விஷ்ணு. அதாவது ஆச்சாரியார்களுடைய ஒரு தத்துவ ரீதியான ஒரு புரிதல் இதுல என்ன என்றால், அந்த நர ஆத்மாவானது முயற்சி செய்யும் பொழுது பகவானினுடைய கிருபையால், பகவானினுடைய கருணையினால் அவர்களுக்கு அந்த ஆன்மீக அறிவு பெறப்பட்டு இந்த பௌதிக பந்தங்களில் இருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். சோ இது ஒரு கூட்டு முயற்சி. பகவான் டைரக்டா வந்து யாருக்குமே லிபரேஷன் கொடுக்கவே மாட்டார், அன்லெஸ் யூ மேக் சம் எஃபர்ட்ஸ். அது போல நம்மளுக்கு தானாகவே கிடைச்சிடாது, நம்ம ஒரு முயற்சி பண்ணணும். பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். தவ வலிமை இந்த பௌதிக பந்தங்களில் இருந்து போவது அப்படின்னு. ஒவ்வொரு அவதாரத்தை பார்க்கும்போதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பகவான் அவதாரம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அவதாரத்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த நர நாராயண ரிஷி, அந்த நாராயணன் மனித ரூபத்தில்
அவர் தோன்றுவதற்கான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிறவிக்கு முன்னால் கர்ணன் நம்ம பார்க்கிறோம்ல, மகாபாரதத்துல வந்து கர்ணன் இருக்கான் இல்லையா, அந்த கர்ணன் தன்னுடைய முந்தைய பிறவியில் ரொம்ப கொடுமையான ஒரு அரக்கனாக இருக்கிறான். அவனுடைய பெயர் என்னன்னா சகஸ்ர கவச்சா, இல்லைன்னா தம்போத் பவா அப்படிங்கிறது அவனுடைய பெயர். எப்படி வந்து ஹிரண்யகசிப்பு மிக கொடுமையான தீவிரமான ஒரு தவத்தை செய்ததின் மூலமாக பிரம்மதேவனிடமிருந்து வரத்தை பெற்றானோ, அது போல இந்த சகஸ்ர கவசா, இது வந்து ஒரு சில புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தில் உத்தியோக பர்வத்தில் இதை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கின்றது. அவன் என்ன பண்றான், அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு தவ வலிமையின் மூலமாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சாகா வரம். இரண்யகசிப்பு எப்படி வந்து என்ன அவ்வளவு எளிதாக யாராலையுமே கொல்ல முடியாதுன்னு சொல்றானோ, அது போல இவன் சூரிய தேவனை வேண்டி வணங்குகிறான். பிரம்மதேவன் அங்க வந்துட்டு ஹிரண்யகசிப்பு வந்து பிரம்மதேவன் இல்லையா, இங்க வந்து சூரிய தேவனை வணங்கி அவனுடைய கொடுமையான தீவிரமான ஒரு தவ வலிமையினால் அவனுக்கு 1000 கவச்சங்கள் கிடைக்கின்றன. கவச்சங்கள் அப்படின்னா சகஸ்கர நாமம் சொல்றோம் இல்லையா, சகஸ்கர கவச்சம். அப்படின்னா அவனை யாராலையுமே அவ்வளவு எளிமையாக கொல்ல முடியாது. அவனை யாராச்சும் ஒருத்தர் கொன்னுட்டாங்க, அந்த ஒரு கவச்சத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடும். அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கி வருகிறான். சோ இவனை அழிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு வரம் கிடைச்ச உடனே அவன் என்ன பண்றான், ரொம்ப கொடுமை, அரக்கத்தனம், அதிகமான அரக்கத்தனம் எடுக்கும் பொழுது அவனை கொல்ல வேண்டும் என்றால் இந்த கவச்சங்கள் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். அவன் உடம்புல இருந்து எல்லா கவச்சத்தையும் எடுக்க வேண்டும். அது போல அவனுடைய காதுகளில் உள்ள குண்டலத்தை எடுக்க வேண்டும். சோ அந்த காதுகளில் உள்ள ஒரு குண்டலம், அந்த கவச்சம், இது ரெண்டுமே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தியாக இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரத்துல அவனால யாராலையுமே கொல்லவே முடியாது. சோ இந்த அரக்கனை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நரநாராயணன் அந்த தவம் செய்ய துவங்குகிறார். யாரு? பகவான் தவம் செய்து, அந்த நர என்பவன் அவருடைய அசோசியேட். இந்த நரநாராயணா அப்படிங்கிற 2 பேரு எப்பொழுதுமே கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். அதுதான் அப்படியே அர்ஜுனன் கண்டினியூ ஆகுறான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கவச்சம் அர்ஜுனனால, அதாவது இந்த நரநாராயண ரிஷியினால அந்த ஒரு கவச்சத்தை எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அது மகாபாரதத்தில் அது தொடரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரங்களில் ஒரு குறிப்பும் இருக்கின்றன. சோ பகவான் என்ன பண்ணுவாராம், அவ்வளவு தவ வலிமையோடு அந்த நரநாராயண ரிஷி அப்படிங்கிறது அது தோன்றியது. பகவான் தோன்றி அவர் தவம் செய்து, ஒவ்வொரு வாட்டியும் அந்த தவம் செய்து அந்த நர அர்ஜுனன், அதாவது பூர்வ ஜென்மத்துல, அதாவது சென்ற பிறவியில் அவன் ஒவ்வொரு கவச்சமாக எடுக்கும் பொழுது அவன் மரணமடையாமல் இருப்பதற்காக பகவானினுடைய தொடர்ச்சியான அந்த தவம், ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக சக்தியின் மூலமாக பகவான் வந்து அவனை காப்பாற்றுகிறார். அவனுக்கு மரணமே ஏற்படாத அளவிற்கு அவன் காப்பாற்றப்படுகிறான். சோ இந்த மாதிரி 999 கவச்சம்ஸ் வந்து வேர் ரிமூவ்டு. ஒவ்வொரு கவச்சமா போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே அந்த அரக்கன் என்ன பண்றான், பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். ஆனா பகவான் அங்க துரத்திட்டு போய் அவனை கொல்றது அந்த மாதிரிலாம் மகாபாரதத்துல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சோ அவன் சென்ற பிறகு ஒரு கவச்சத்தோடு அவனுடைய மீண்டு அடுத்த பிறவியில் கர்ணனாக தோன்றுகிறான். கர்ணனாக தோன்றும் போது அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல அந்த இருக்கிற ஒரே ஒரு கவச்சம், அந்த ஒரு கவச்சத்தையுமே இந்திரதேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனிடம் ஒரு பிராமணனாக வந்து யாச்சகம் கேட்கிறார். யாச்சகம் கேட்கும் போது அவனுடைய குண்டலமும் அவனுடைய கவச்சமும், கர்ணன் பிறக்கும் போதே கவச்ச குண்டலத்தோடு பிறந்தான் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அது இரண்டுமே அதிலிருந்து எடுக்கப்படுகிறது. சோ அவனை சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான், அர்ஜுனன் இருவருமே அந்த நரநாராயணனாக அதில் தொடர்ந்து கர்ணனை அவர்கள் வதம் செய்கிறார்கள். அந்த மகாபாரத யுத்தத்துல அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது. சோ அந்த நரநாராயணன் தோன்றுவதற்கான காரணம் என்னன்னா, தர்மம் அங்கு சீரழியும் போது, இந்த அரக்கனின் மூலமாக தர்மம் சீரழியும் போது அந்த தவ வலிமை மூலமாக, சோ தவ வலிமை மூலமாக அறியாமை என்கிற அரக்கனையும் நம்மால் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த ஒரு தத்துவத்தை நம் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த ஒரு பர்டிகுலர் அவதாரத்துல பகவான் அனைவருக்கும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை, இந்திரிய கட்டுப்பாடு, பகவானை மனதில் நினைத்துக் கொண்டு நாம் தவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு கூறப்படுகிறது.
அதன் பிறகு சூத கோஸ்வாமி அடுத்த அவதாரமாக பேச போவது பஞ்சமகா கபிலோ நாமா சித்தேஷ கால விப்ளுதம் ரோவச்சாசுரயே சாங்கியம் தத்துவ கிராம விநிர்ணயம். இந்த ஸ்லோகா இருக்கு, யாராவது படிக்கிறது வந்து படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. Yes, பஞ்சமக்கபிலோ நாம சித்தேஷः கால விப்ளுதம் प्रोवाचासुरये சாங்கியம் தத்துவ கிராம விநிர்ணயம். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु। पञ्चमकपिलो नाम सिद्धेश कालविप्लुदं प्रोवाच सूरये साङ्ग्यं तत्त्वक्राम विनिर्णयम्। थैंक यू प्रभु। हरे कृष्ण। पंच कपिलो नाम सिद्धेश काल विप्लुतं प्रेवासासुरये सांख्यं तत्त्वक्राम विनिर्णयम्। हरे कृष्ण। हरे कृष्ण। पंचमः कपिलो नाम सिद्धेश काल विप्लुतं ब्रोवास सूर्य सांख्यं तत्वक्राम विनिर्णयम्। हरे कृष्ण। थैंक यू प्रभु। पंचमकपिलो नाम सिद्धेश काल विप्लुदं प्रोवोचा सुरये सांख्यं तत्व ग्राम विनिर्णयम्. படிக்கிறீங்களா? டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் படிக்கிறதும் படிங்க. हरे कृष्णा। पंचम कपिलो नाम सिद्धो देश काल विप्लुतं प्रोवाच सूरये सांख्यं तत्वग्राम विनिर्णयम्। हरे कृष्णा। नंदी प्रभु। ஹரே கிருஷ்ணா. பஞ்சமா கபிலோ, பஞ்சமானா ஐந்தாவது அவதாரமாக. ஸோ இது எப்படின்னா ஃபுல்லா நம்ம பார்க்குறோம்ல, எல்லா விதமான அவதாரங்கள் வரும்போது அதை சேர்ந்துட்டு 5வது அவதாரம். தச அவதாரத்தை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம், லைனா சீக்வன்ஷியலா பகவான் எடுக்கக்கூடிய அவதாரங்கள். இதுல வந்து 5வது அவதாரமாக கபில தேவர் மிகவும் முக்கியமான ஒரு அவதாரம். எதற்காக முக்கியமான ஒரு அவதாரம் என்றால், முழுமை அடைவது, ஒரு ஜீவராசி முழுமை அடைய வேண்டும், மனிதனாக பிறந்த ஜீவராசி முழுமை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரபஞ்ச வழிபாட்டு முறைகள், பிரபஞ்ச சிருஷ்டி முறைகள், மூலக்கூறுகள், அந்த மூலக்கூறுகளை பற்றி கூறியதின் மூலமாக அவர் தான் சொல்றார் இல்லையா, சாங்கியம் புரோவோச்ச சூரையே சாங்கியம், சாங்கிய தத்துவத்தை வழங்குகிறார். மெட்டாபிசிக்ஸ் அப்படிம்பாங்க அமெரிக்கால. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ மெட்டாபிசிக்ஸ். மெட்டாபிசிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி த்ரூ வேரியஸ் ரிசர்ச். ஸோ சாங்கியம் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து தீவிரமான ஆராய்ச்சியின் மூலமாக அந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கபிலதேவர் நம்ம வந்து படிச்சிருக்கோம், தேவகுதி கபிலதேவர் அந்த சம்பாஷணையில நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் ஜஸ்ட் டு ரிலேட்டட் டு திஸ் சூத்த கோஸ்வாமி இங்க சொல்றதை பார்க்கும்போது, கபிலதேவருடைய அவதாரம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், அந்த பிரபஞ்ச வழிபாடு, பிரபஞ்ச சிருஷ்டியின் மூலக்கூறுகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் உண்மையை அறிந்து கொள்கிறான். ஸோ தர்மம் என்றால் என்ன? ஒவ்வொரு அவதாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா தர்மம் என்பது எப்படி வகைப்படுத்தப்படுகிறது. ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, நரநாராயண ரிஷியா இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, தவம் செய்ய வேண்டும், இந்திரிய கட்டுப்பாடு. அது யாருக்காக சொல்லப்படுகிறது என்றால், எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு, ஓரளவுக்கு பக்தியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, ஹவு டு ப்ராக்ரஸ் ஃபர்தர், அப்படிப்பட்டவங்களுக்கு. அதே இந்த கபிலதேவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு பிரபஞ்சத்தை பத்தி சொல்லி, அதில் உள்ள மூலக்கூறுகளை பற்றி சொல்லி உண்மையை அறிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தர்மம் பகவானுக்கு இந்த அவதாரத்துல. அவர் தோன்றியதனுடைய முக்கியமான காரணம், எப்படி தோன்றுகிறார் அப்படிங்கும்போது, கர்தம முனி தேவகுதி திருமணம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருக்கோம். 10,000 வருடங்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கையிலேயே, அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும்பொழுது 10,000 வருடங்கள் தவம் இருக்கிறார். எதற்காக தவம் இருக்கிறார் என்றால், எனக்கு நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் என்று. அந்த இந்திரிய கட்டுப்பாடு, அந்த நரநாராயண சொன்ன மாதிரி அந்த இந்திரிய கட்டுப்பாடு தவம், அது ஆல்ரெடி நோஸ். அந்த மாதிரி பண்ணி என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த
பிரம்மச்சரியத்துல இருந்துட்டு நான் கிரகஸ்தாசிரம் போகணும், நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் அப்படிங்கும்போது தேவகுத்தி மனைவியாக உனக்கு கிடைப்பாள் அப்படின்னு பகவான் என்ன சொல்லிடுறாரு? அந்த 10,000 வருடம் அவன் தவம் செய்து கொண்டிருக்கும் போது கர்தம முனிக்கு எதிரே பகவான் தோன்றுகிறார். சதுர்புஜ ரூபத்தில் பகவான் தோன்றுகிறார். தோன்றி அப்பவே சொல்றாரு பகவான். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய ஆசைகள் எல்லாமே அங்கு கூறப்படுகிறது. கர்தம முனியுடைய ஆசை எனக்கு இந்த மாதிரி ஒரு பக்தி செய்வதற்கு ஏற்றாற் போல ஒரு மனைவி கிடைக்க வேண்டும். ஏன்னா அவர் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பரம ஏழை கிடையாது. எந்த விதமான செல்வ வசதிகளும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு ஒரு பெண் கிடைப்பது அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல நம்ம பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் துர்லபம். வரும்போது நிறைய கண்டிஷன்ஸோட தான் பொண்ணுங்கள்லாம் வருவாங்க. எனக்கு பையன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனா கர்தம முனி அவ்வளவு செல்வமற்ற நிலையில் இருப்பவர். பகவான் அருளை மட்டுமே நம்பி அவர் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது பகவானிடம் முறையிடுகிறார். எனக்கு இந்த மாதிரி மனைவி கிடைக்கணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுவேன். நான் முழுமையான ஒரு சன்னியாசி மாதிரி நான் போயிடுவேன். என்னுடைய மனைவியையும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பகவான் கிட்ட ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் மாதிரி அவர் தருகிறார். ஆக்சுவலா பகவான் அப்ப தோன்றும் போதே எல்லா விஷயத்தையுமே கர்தம முனி கிட்ட சொல்லிடுறாரு. உனக்கு இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும். உன்னுடைய மனைவியின் கருவில் நான் அவதரிப்பேன், உனக்கு நான் மகனாக பிறப்பேன் அப்படிங்கிற விஷயத்தையுமே கர்தம முனி அப்ப சொல்லிடுறாரு. சாரி, பகவான் கர்தம முனிட்ட சொல்லிடுறாரு. சோ அந்த நிலையில் அந்த 10,000 வருட தவங்களுக்கு பிறகு அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். ஸ்வயம்புவம்னு வராரு, தேவகுத்தியை கொடுக்கிறாரு. தேவகுத்தி அவ்வளவு பெரிய செல்வந்த பேரரசனினுடைய மகளாக இளவரசி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள். அந்த அளவுக்கு கர்தம முனிக்கு சேவகம் செய்கிறாள். மிகச்சிறந்த ஒரு பக்தர் அவர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பக்தருக்கு சேவகம் செய்வதன் மூலமாக உடல் அப்படியே துரும்ப இழைச்சி போயிடுறா. அந்த செல்வ செழிப்பில் இருந்தவள் உடல் அந்த அளவுக்கு மோசமா போகும்போது அவளுடைய ஆசை என்ன அப்படின்னு தெரியும் பொழுது இந்திரிய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதெல்லாமே படிச்சிருப்போம். ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இட் ஷார்ட். அந்த இந்திரிய சுகத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்தம முனி என்ன பண்றாரு? அவருடைய தவ வலிமை, அந்த யோகத்தினுடைய வலிமையின் மூலமாக பிரம்மாண்டமான ஒரு செல்வத்தை அவளுக்கு கொடுக்க வைத்து அவ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக என்ன கிடைக்குது அப்படின்னா 9 குழந்தைகள். அந்த 9 குழந்தைகளுக்குமே திருமணம் செய்து வைத்து அந்த அளவுக்கு அவ்வளவு அமக்கலமா அந்த லைஃப அவ ஆசைப்பட்ட மாதிரியே, தேவகுதி ஆசைப்பட்ட மாதிரியே கர்தம முனி எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கிறார். நடத்தி கொடுக்கும் போது அப்ப அவர் சொல்றார், தேவகுதி கேட்கிறார், தேவகுதி கிட்ட சொல்றாரு, எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு குவிட். நான் இந்த ஆசிரமத்திலிருந்து நான் வெளியேற போகிறேன் அப்படிங்கும்போது தேவகுத்தியினுடைய ஒரு புலம்பல், ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். தேவகுத்தியினுடைய புலம்பல் கர்தம முனி கிட்ட, நான் இவ்வளவு சிறப்பான ஒரு கணவர் எனக்கு கிடைச்ச போது கூட உங்ககிட்ட இருந்து நான் எதுவுமே தெரிஞ்சுக்கவே இல்லை. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஞானத்தை நான் பெறவில்லை. நீங்க சன்னியாசியா போறேன்னு சொல்லும் பொழுதுதான் எனக்கு அது மனசுல தோன்றுகிறது அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த வேதனையினால். இதற்கெல்லாமே காரணம் என்னவென்றால் அந்த பகவானினுடைய மாயா சக்தி, அவருடைய அற்புதமான அந்த மாயா சக்தியினால் முழுமையாக நான் என்னை மறந்தேன். எனக்கு என்லைட்டன்மெண்ட், எனக்கு ஞானம் கிடைக்கணும், தன்னுணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டே என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. என்னை இந்த மாதிரி நீங்க தவிக்க விட்டுட்டு போகலாமா? என்னை இந்த மாதிரி தவிக்க விட்டுட்டு போகக்கூடாது. எனக்கு ஏதாச்சும் நீங்க ஒண்ணு செய்யணும். எனக்கு இந்த ஞானம் கிடைக்க வேண்டும், இந்த பௌதிக பந்தங்களிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். அதுக்கு ஏதாச்சும் நீங்க எனக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் நீங்க போகணும் அப்படின்னு அவர் ரெடியா போலான்னு இருக்கிறவருக்கு டைம்ல தேவகுத்தி இந்த மாதிரி ஒரு நிபந்தனை விதிக்கிறாள். அப்போ கர்தம முனி மீண்டும் தேவகுதியிடம் அந்த 10,000 வருடம் தவம் செய்த பொழுது பகவான் அவர்கிட்ட என்ன பேசினாரோ அதை மீண்டும் அவர் கூறுகிறார். ரிஷிருவாச்ச மாகிதோ ராஜ புத்ரிதம் ஆத்மானாம் பிரதி அனிந்திதே பகவம்ஸ்தே அக்ஷரோ கர்ப்பம் அதூரத் சம்பிரபத்ஷதே. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். நீ ரொம்பவும் புண்ணியம் செஞ்சவோ, பல சிறப்பான செயல்கள் நீ செஞ்சதால அந்த பகவானே உன்னுடைய கருவில் தோன்ற போகிறார். காரணம் என்ன அப்படின்னா எல்லா விஷயமே முதல்ல அவர்கிட்ட பேசியாச்சு. அப்படி அந்த விஷயத்தின் மூலமாக பகவான்
இந்த அவதாரம் எடுக்கிறார். கபில தேவராக பகவான் இங்கு தோன்றி, அதன் பிறகு நமக்கு எல்லாமே தெரியும், அந்த சாங்கிய யோகம் எப்படி அவளுக்கு போதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரியும். சோ இதை பற்றி அவர் சூத கோஸ்வாமி அந்த சாதுக்களுக்கு விவரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அடுத்த அவதாரமாக, கபில தேவருக்கு அடுத்த அவதாரமாக பகவான் தத்தாத்ரேயா, தத்தாத்ரேயன்னா அத்ரி ரிஷியினுடைய மகனாக அனசுயா, இது 6வது அவதாரம். தத்தாத்ரேயா அப்படிங்கிறது 6வது அவதாரம். இந்த 6வது அவதாரம் தோன்றுவதற்கான ஒரு காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அகைன் பிரார்த்தனை. அத்ரி முனி பிரார்த்தனை செய்கிறார். பகவானை பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் எப்படி பகவானை பிரார்த்தனை செய்கிறார் அப்படின்னா, 3 பகவானையும் அவர் பிரார்த்தனை செய்கிறார். பிரம்மா, சிவா, விஷ்ணு 3 பேரையுமே அவர் பிரார்த்தனை செய்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அந்த கணவன் மனைவி அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க பகவான் தத்தாத்ரேயா, தத்தா அப்படின்னா கொடுப்பது, கிவிங். தத்தா அத்ரேயா, அத்ரேயா அப்படின்னா அத்ரிக்கு மகனாக, தத்த ஆத்ரேயா அப்படிங்கும்போது அத்ரி முனிக்கு கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது? பகவான் மகனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் என்ன அப்படின்னா, தன்னுணர்வு பெற வேண்டும், இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து ஒருவன் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை விளக்கக்கூடிய ஒரு அவதாரமாக தத்தாத்ரேயா வந்தார். இந்த தத்தாத்ரேயா யாரு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். யது மன்னன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யது மன்னனும் அவதூதர்கள், அவதூத பிராமணா அப்படி நம்ம படிச்சோம் தெரியுமா? அந்த அவதூத பிராமணனிடம் யது மன்னன் கேள்வி கேட்கின்றான், ஒரு ஆன்மீக குரு என்றால் என்ன, அவன் எப்படி இவ்வளவு புத்திசாலித்தனமாக பௌதீக வாழ்க்கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நம்ம பார்த்தோம் 24 வகையான ஆன்மீக குருக்களை அந்த அவதூத பிராமணன் யது மன்னனுக்கு விளக்கம் தருகிறான். அவன் தன்னுடைய கண்களில் பார்த்த அனைத்து விஷயங்களிலும் என்னெல்லாம் கத்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த அவதூத பிராமணனாக, அந்த அவதூத பிராமணன் தான் தத்தாத்ரேயா. அவதூத அப்படின்னா என்னது? இஸ் ஜஸ்ட் கீப் மொபைல் பிராமன். மொபைல் இன் த சென்ஸ் அப்படியே இந்த நாடோடிகள் போல போய்கிட்டே இருக்கிறவங்க, ஒவ்வொரு இடத்துக்கா போய்கிட்டே இருக்கிறவங்க. அந்த மாதிரி இவர் போய்கிட்டே இருக்காரு தத்தாத்ரேயா. அந்த அவதூத பிராமணர்கள் அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட், அந்த பர்டிகுலர் லீலா, எப்படி யது மன்னனுக்கு, யது மன்னன் இல்லையா, அவ்வளவு செல்வ சிறப்பு வாய்ந்தவன், பௌதீக இச்சைகள் அவ்வளவு, எல்லா அப்ளுவன்ஸும் அவங்ககிட்ட இருக்கு, எல்லா செல்வங்களும் இருக்கின்றன. அவனுக்கு ஒரு ஆசை, இந்த பிராமணனை பார்த்துட்டு, என்னப்பா எப்படி இருக்க நீ, உனக்கு எந்த ஆசையுமே கிடையாது, எந்த மூலமாக நீ எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்க, எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு வரம் தரப்படுகிறது, அது இந்த போதனை தரப்படுகிறது. சோ பகவான் இங்க தோன்றியதற்கு காரணம் ஒரு பக்தனினுடைய பிரார்த்தனை. வந்தவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து அகைன் அந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். ஸோ தர்மம் அப்படின்னா ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே இட் ஹாஸ் டு பி அண்டர்ஸ்டுட் டிஃப்ரெண்ட்லி. ஒரே தர்மமே எல்லா இடத்துலையுமே சொல்லவே முடியாது. பௌதீக வாழ்க்கையிலிருந்து ஒரு வெளியேற வேண்டும் என்றால் அது ஒரு தர்மம். அதை போதிக்க வேண்டும் அப்படின்னா பகவான் என்ன பண்றாரு, இது போன்ற ஒரு தத்தாத்ரேய அவதாரம் எடுத்து அகைன் யாருக்கு கொடுக்கிறாரு? ஒரு சத்திரியனுக்கு தெரிகிறார். அந்த தர்மத்தை பற்றிய ஞானம் ஒரு சத்திரியனுக்கு தரப்படுகிறது. அந்த மாதிரி சத்திரியனுக்கு தரப்படும் பொழுது என்ன ஆகும்? அது நிச்சயமாக நாட்டு மக்களுக்கும் அது மிகவும் சிறந்ததாக பயன்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இது 6வது அவதாரத்தை பற்றி சூத கோஸ்வாமி சொல்வது. 7வது அவதாரமாக யக்ஞா, பிரஜாபதி ருச்சி, ஆகுதி மனைவி கணவன், அவர்களுக்கு மகனாக பிறக்கக்கூடியவர் யக்ஞா. இந்த யக்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் யாகம் செய்வது. இந்த ஒரு குறிப்பிட்ட அவதாரத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, ஸ்வயம்புவ மனுவினுடைய காலத்தில் இல்லையா, அந்த ஸ்வயம்புவ மனுவினுடைய காலத்துல என்ன ஆகுன்னா, ஒவ்வொரு மனுக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரம்மதேவனினுடைய ஒரு நாளில் 14 மனுக்கள் வருகிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். தேவர்கள் அந்த மனுக்களுக்கு உதவி செய்பவர்கள், பகவானுக்கு உதவி செய்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய பதவியானது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே ஆள் இருக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுவினுடைய காலத்திலும், அதாவது ஒவ்வொரு வாட்டி மனுக்கள் மாறும் பொழுதும் 14 முறை ஒரு தினத்தில் மனுக்கள் மாறுகிறார்கள் அப்படின்னா
எப்படி வந்து ஒரு புதுசா ஒரு அரசாங்கம் வரும்போது அந்த அரசாங்க நிர்வாகிகளும் மாற்றப்படுகிறார்கள். ஒரு புது சிஎம் ஒருத்தர் வராரு, ஒரு புது பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வராரு அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் மாத்துவாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாத்துவாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாத்துவாங்க, அந்த மாதிரி எல்லாரையும் மாத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி மாத்தும் பொழுது புதுசு புதுசா அந்த போஸ்டுக்கு வருவாங்க. ஒரு சில நேரங்கள்ல அந்த போஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் எப்படி அந்த பிரைம் மினிஸ்டரே அந்த பதவியை தன்னோடு வைத்துக் கொண்டிருப்பார். ஒரு சில காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வில் பி ஹேண்ட்லிங் 7-8 போர்ட்போலியோஸ், 7-8 டிபார்ட்மெண்ட் வந்து அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. காரணம் என்ன? நல்ல ஏத்த எஃபிஷியன்டான மினிஸ்டர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு. அது போல இந்த ஸ்வயம்புவ மனு இருக்கிற காலத்துல சரியான ஒரு ஆள் கிடைக்கல, அந்த இந்திர பதவியை சரியான ஒரு ஆள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக பகவானே யஜ்ஞபதியாக, அந்த யஜ்ஞபதி அவர் தோன்றி அந்த இந்திர பதவியை அவர் அவர் எடுத்துக்கொள்கிறார். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த நிர்வாகம், அந்த தர்மம் சரியாக நடைபெற வேண்டும். அதற்காக நான் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் ஏற்ற நிலையில் இல்லை என்றால் நானே சென்று அந்த பதவியை பார்க்கிறேன். தேவர்களுக்கெல்லாம் தேவர் இல்லையா இந்திரன் அப்படிங்கிறவரு. அப்படின்னா அவங்கள ஒரு சரியான பாதையில் வழி நடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பகவானுக்கு அங்க முக்கியத்துவம் வாய்ந்தது. சோ இந்த ஒரு அவதாரத்துல இருந்து பகவான் செய்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்வயம்புவ மனு காலத்தில் இந்திரலோகத்தில் உள்ள அந்த இந்திர பதவி அதை பராமரிக்க வேண்டும். அதற்கு ஏற்ற நபர் இல்லை என்பதற்காக பகவான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிர்வாகத்தை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்தார். அதன் பிறகு 8வது அவதாரம் அஷ்டமே மேரு தேவ்யம் தோ நாபேர் ஜாத உருக்ரமஹ தர்ஷயன் வர்த்தும தீரானாம் சர்வாஷ்ரம நமஸ்கிருதம். அதாவது படிக்கிறது படிக்கலாம். ஓகே. அஷ்டமே மேரு தேவ்யம் தூ நாபேர் ஜாத உருக்ரமஹா. இந்த 8வது அவதாரம் என்ன அப்படின்னா ரிஷபதேவர். ரிஷபதேவர் யாரு? நாபி அப்படிங்கிற ஒரு மன்னன், மேரு தேவி மனைவி, தாய் தந்தை அவங்களுடைய பெயர். நம்ம நரநாராயண ரிஷி பார்க்கும் போதே இந்த ரிஷபதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய மகன்களை பார்த்து தபோ திவ்யம் புத்திராக ஏன சத்துவம், அந்த தவ வலிமையை அனைவருக்கும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததாக அது பார்க்கப்பட்டது. ரிஷபதேவர் ஏன் தோன்றுவதற்கான காரணம் அப்படின்னா, நாபி மன்னன் அவருக்கு ரொம்ப தீவிரமான ஒரு தவ வலிமையின் மூலமாக தவ பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். தவ பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பகவானிடம் முறையிட்டு தனக்கு ஒரு மகன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக அந்த தவத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு பகவான் நாராயணனே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும், குழந்தை இல்லாத ஒரு நேரத்துல எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை சுத்தி நிறைய சாதுக்கள், நிறைய பிராமணர்கள் அந்த யாக குண்டத்தில் பகவானை நினைத்து தவங்கள் நிறைய மந்திரங்கள் ஓதி செய்து கொண்டிருக்கும் பொழுது சதுர்புஜ ரூபத்தில் பகவான் அங்கு தோன்றுகிறார். அப்படி தோன்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் கேட்கறதுக்கு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. வந்தாச்சு பகவான்கிட்ட நம்ம எப்படி கேட்கறது அப்படிங்கும்போது அங்க உள்ள பிராமணர்கள் எல்லாருமே பகவானிடம் பேசுகிறார்கள். இந்த யாகம் நாங்க எதுக்கு தெரியுமா பண்றோம் பகவானே, எங்களுடைய மன்னருக்கு இது போன்ற ஒரு ஆசை இருக்கின்றது, அதனால நீங்களே மகனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவான் அப்ப சொல்றாரு, இந்த அவதாரத்துல ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாதுக்கள், இந்த பிராமணர்கள் எல்லாமே அந்த யாகத்தை செய்து கொண்டு பகவானிடம் முறையிடுகிறார்கள். இந்த மன்னருக்கு நீங்கள் மகனாக பிறக்க வேண்டும், நாபி மன்னனுக்கு நீங்கள் மகனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கும்போது பகவான் அப்ப என்ன சொல்றாரா, ததா அக்னித்ரியே அம்ச காலாய அவதர்ஷ்யாமி ஆத்ம துல்யம் அனுபல பாமனக. ஆத்ம துல்யம் அனுபல பாமனக அப்படின்னா பகவான் அப்ப பகவான் என்ன சொல்றாரா, நாராயணன் சதுர்புஜ ரூபத்துல வந்த பகவான் என்ன சொல்றாரா, எனக்கு இணையாக
நான் யாரையுமே எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது, எனக்கு இணையாக யாருமே கிடையாது, இவருடைய ஆசை மகனாக நான் பிறக்க வேண்டும்னு கேட்கறதால யாருமே கிடைக்கல, யாருமே இல்ல. அம்ச காலாய அவதர்ஷாமி. அம்சம் நம்ம படிச்சோம் இல்லையா? அம்சம் அப்படின்னு என்னது? ஸ்வம்சா, விபினம்ஷா, அம்ஷா. பகவானே அவதரிக்கிறார். அம்ச காலாய அவதாரிஷாமி, நானே உனக்கு மகனாக தோன்றுகிறேன் அப்படின்னு அந்த சாதுக்களிடம் பகவான் கூறுகிறார். இணையாக நான் யாரையுமே பார்க்க முடியவில்லை என்னால். எனவே மேரு தேவியினுடைய கருவில் நாபியினுடைய மகனாக, நாபிக்கு மகனாக நான் இங்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறார். சோ அந்த சர்வ வல்லமை படைத்த பகவான் எப்படி அவருடைய வல்லமை மூலமாக எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தோன்றலாம். அவருக்கு இரண்டாவதாகவோ இணையாகவோ அவர் யாரையுமே சிருஷ்டி பண்ணல. அவரே ஹி ஹிம்செல்ஃப் இஸ் கமிங். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஸ்வம்சா விபினம்ஷா அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் சார்ட் ஆஃப் a separated எனர்ஜி. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதற்காக. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? 4 குமாரர்களை பார்த்தோம், நாரத முனியை பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்காக அவர் பகவான் அங்க வருகிறார் இல்லையா? பட் இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த இடத்துல த சேம் ரிஷபதேவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லா த லார்ட் ஹிம்செல்ஃப். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இங்கு வருகிறார். சோ அதுதான் இந்த இடத்துல அந்த பகவானை பற்றி பார்க்க வேண்டிய விஷயம். இந்த பகவானுடைய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை சூத கோஸ்வாமி அனைத்து சாதுக்களுக்கும் அவர் கூறுகிறார். ரிஷிபீர் யாச்சிதோ பேஜே நவமாம் பார்த்தவம் பபு துக்தேதம் ஓஷதீர் விப்ரஷ் தேனாயம் ச உஷத்மஹா. ஹரே கிருஷ்ணா. ऋषिभिर्यासितो बेजे नवमं पादिवं बभू दुग्धे माम् औषधिर्विप्रास् देनायं स उषत्तमः. हरे कृष्णा. नंदी प्रभु जी. ऋषिभिर्याचितो बेजे नवमं पार्वतीवं वपुः दुक्ते माम् ओषधिर्विप्रास्तेनायं स उषत्तमः. हरे कृष्णा प्रभु. ऋषिभिर्याचितो बेजे नवमं पार्थिवं वपुः दुक्ते दामाम् औषधिर्विप्रास्तेनायं स उषत्तमः. हरे कृष्णा. दंडवत प्रणाम. ऋषिभिर्यजतो पोजे नवमा पर्वत वधुः दुक्ते मम ज्येष्ठतीर्विप्रास्तेनायं स उत्तमाम्. ऋषिभिर्याचितो बेजे नवमं पार्थिवं वपुः विप्रास्तेनायं स उत्तमः. हरे कृष्णा. हरे कृष्णा. ऋषिभिर्याचितो बेजे नवमं पार्थिवं वपुः சோ ரிஷபதேவருக்கு பிறகு வேற படிக்கிறீங்களா? हरे कृष्ण प्रभु जी. ऋषिभिर्याचितो बेजे नवमं पार्थिवं बभुः दुःखतं माम् औषधिर् विप्रास्तेनायं स उषत्तमः. हरे कृष्ण. தேங்க்யூ. சோ இது ரிஷபதேவருக்கு அதுக்கு அடுத்ததா. சோ ரிஷபதேவர் சர்வ வல்லமை படைத்த பகவான், அவருக்கு ஈக்குவலா வராரு. இந்த ரிஷபதேவர் தான் இந்த ஜெயினிசம் நம்ம சொல்றோம் இல்லையா? புத்திசம் மாதிரி ஜெயினிசம். நம்ம அதுல ஃபுல் டீடைல்ஸா போல. அந்த ரிஷபதேவருடைய ஒரு முக்கியத்துவம், எதற்காக என்ன பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாமே ஜெயின் கம்யூனிட்டி நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஜெயின் கம்யூனிட்டிக்கு அவர் தான் முதன்மையான பிரதானமான ஒரு ஆச்சாரியராக அவர் வழிபடப்படுகிறார் பகவான். சோ இந்த ரிஷபதேவருக்கு அப்புறமா இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல படிச்சது யார் அப்படின்னா பிருத்து மகராஜ். பிருத்து மகராஜ் இந்த பூலோகத்தில் எப்படி அவதரிக்கிறார், அவர் எதற்காக தோன்றுகிறார், அவர் வழங்கிய அந்த இயற்கை செல்வங்கள் அதை எல்லாமே எந்த அளவிற்கு அதை பயன்படுத்த வேண்டும், அந்த இயற்கை வளங்களை எப்படி பூமி தேவியிடமிருந்து பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த அவதாரத்தில் அதை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்.
தர்மம் செய்வதின் மூலமாக எப்படி சுபிக்ஷமாக அந்த பூமி தேவி என்பவள் அனைத்து செல்வங்களையும் தருவாள் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி பிருத்துவினுடைய தோற்றம் ஏன் ஒரு வரமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பிருத்து மகாராஜாவினுடைய அவருடைய தகப்பனார் வேணா அப்படிங்கிற ஒரு மன்னன், ரொம்ப கொடுமையான ஒரு மன்னன். அவன் நாட் லைக் இரண்யகசிபு. அப்கோர்ஸ் இரண்யகசிபு போலவோ ராவணன் போலவோ அந்த அளவுக்கு அவன் கொடுமை கிடையாது. ஆனா அந்த மகாராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தல கணம் ஆணவம் அதிகமா இருந்ததால பிராமண கலாச்சாரம், வேத கலாச்சாரம், பிராமணர்களை மதிப்பது, அந்த மாதிரி எதுவுமே செய்யாம அவங்க எல்லாரையுமே புறக்கணித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய எந்த அறிவுரையும் ஏற்காமல் அவங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களை அவமானப்படுத்தி வேத கலாச்சாரங்கள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாமே கம்ப்ளீட்லி பேண்ட். எப்படி இப்போ ஒரு சில அரசாங்கங்கள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆன்மீக வளர்ச்சியே இல்லாமல் போகும்போது பிராமணர்கள் எல்லாமே அந்த மன்னனை அணுகுகிறார்கள். எல்லாமே போய் சொல்றாங்க, மன்னா நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, ஒரு சத்திரியனாக நீங்கள் தான் இந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்படிங்கும்போது அந்த கர்வத்தினால் அவன் என்ன பண்றான், நீங்க எல்லாமே முட்டாள்கள், நான் தான் புத்திசாலி, நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்தும் போது அந்த பிராமணர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. கோபம் என்ன பண்றாங்க, இந்த வேணன் இருந்தான்னா நம்ம நாடு சுபிட்சமாக வராது, அதனால அவனை அழிக்க திட்டமிடுகிறார்கள். சோ வேணாவை என்ன பண்றாங்க, எல்லா பிராமணர்களும் சேர்ந்து அவனை கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செஞ்சுட்டு மூலிகைகள் மூலமாக அந்த உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல அவனுக்கு வாரிசு கிடையாது, அந்த வேணாவிற்கு வாரிசு கிடையாது. இது ஒரு சத்திரிய ஒரு ராஜ பரம்பரை. அந்த ராஜ பரம்பரையை யார் எடுத்து நடத்துவார்கள், மக்களை யார் பாதுகாப்பார்கள்? அந்த ஒரு சொற்ப காலத்துல அந்த அந்த இன்டரிம் பீரியட்ல பிராமணர்கள் அந்த நிர்வாகத்தை பராமரித்து எப்படி அடுத்த ஒரு வாரிசை எடுத்து வருவது அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த இறந்த உடலில் இருந்து, அந்த வேணாவின் தொடையிலிருந்து அந்த சேர்னிங் ஆஃப் மில்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மத்து வச்சு கடையிற மாதிரி கடைகிறார்கள். கடையும் பொழுது அதிலிருந்து ஒரு உருவத்தை எடுக்க வேண்டும், பகவானுக்கு அந்த மன்னனுக்கு வாரிசாக ஒருவனை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, முதல்ல வர்றது யாரு அப்படின்னா பாகுகன் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு உருவம். பார்ப்பதற்கே அவ்வளவு பயமாக, ரொம்ப குட்டையாக, குள்ளமாக, கை கால்லாம் ரொம்ப குட்டையா இருக்கு, கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் ஒரு அரக்கன் போல அவன் தோன்றுகிறான். இருந்தாலும் இந்த பிராமணர்களை பார்த்து, இந்த பிராமணர்கள் தானே அவனுக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்காங்க, அந்த உடல்ல இருந்து ரொம்ப பணிவாக கேட்கிறான். பணிவாக கேட்டு, இந்த மாதிரி நான் பிறந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த பாகவதம் படிச்சீங்கன்னா தெரியும், நீஷிதா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி, அந்த ஒரு பர்டிகுலர் அந்த உருவத்துல இருந்துதான் அந்த நீஷிதா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, மலைகளில் இருப்பவர்கள், வனங்களில் இருப்பவர்கள், திருட்டு தொழில் செய்பவர்கள், கொலை கொள்ளை போன்ற செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள், அப்படிப்பட்ட ஒரு குலத்தை சார்ந்தவர்கள். சோ அந்த பிராமணர்கள் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் நீ இருக்கக்கூடாது, நீ எங்கன்னா காட்டுல போய் நீ இருந்துக்கோ அப்படின்னு. ஸோ அந்த நிஷிதா கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் பீப்புள், தே ஆர் சார்ட் ஆஃப் அ ட்ரைபல் பீப்புள், நிஷிதா ட்ரைபல் அப்படிங்கிறவங்க முதல்ல வராங்க. அதன் பிறகு மீண்டும் அந்த பிராமணர்கள் எல்லாருமே அந்த வேணனினுடைய கை பகுதியிலிருந்து அந்த 2 கையை கடைய ஆரம்பிக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு, 2 கைகளையும் கடையும் பொழுது சாக்ஷாத் நாராயணனும் லக்ஷ்மி தேவியும், ஒரு பெண் உருவம், ஒரு ஆண் உருவம், ரெண்டுமே வெளியே வருது. அந்த ரெண்டுமே வெளியே வரும்பொழுது இந்த பிராமணர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம், பகவான் வந்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த முழு பிரபஞ்சம் எப்படி மகாலட்சுமியோடு தான் பகவான் வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருவருமே வருகிறார்கள். பிரிக்கப்படாத செல்வத்தினுடைய தேவி, கணவன் மனைவியாக 2 பேரும் எப்பவுமே பிரியறதே கிடையாது. அவர்கள் இருவருமே வருகிறார்கள். அவங்க 2 பேரை பத்தின வர்ணனை ரொம்ப அழகா இருக்கும் பாகவத்துல, எந்த அளவுக்கு அழகாக, கவர்ச்சியாக, அவ்வளவு அழகாக அவர்கள் தோன்றுகிறார்கள் அப்படின்னு. சோ அந்த மன்னன், அந்த வேணாவினுடைய ஒரு மகனாக பகவான் இங்கு வரும்பொழுது அவர் அதன் பிறகு எல்லாத்தையும் எவ்வளவு சுபிட்சமாக செய்கிறார். அந்த பூமி தேவியானவள் எவ்வளவு செல்வத்தை தருகிறாள், மினரல்ஸ் எல்லாமே, செல்வங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்குது. இந்த ஒரு தோற்றம் பகவானுக்கு என்ன அப்படின்னா, அந்த தொடர்ச்சி, இடையிலே ஏற்பட்ட ஒரு சிறு
ஒரு தடங்கள் வேணா மூலமாக ஏற்பட்ட ஒரு தடங்களை அந்த பிராமணர்கள் அந்த அளவுக்கு ஒரு உண்மையான பக்தி செய்து கொண்டிருந்த பிராமணர்களின் பிரார்த்தனையை ஏற்று ஒரு வாட்டி டைரக்டா மன்னனே பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் தோன்றுகிறார். பகவானுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது காரணம் என்ன அப்படின்னா தே ஆர் ஆல் த கான்ஸ்டிடியூஷனல் ஹோல்டர்ஸ், ரைட்? ஹோல்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அவங்க எல்லாம் அந்த பிராமணர்கள் எல்லாமே வந்து தர்மத்தை பாதுகாக்க வேண்டும்னு ஆசைப்படுபவர்கள். ஸோ அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்றாற் போல பகவான் இந்த ஒரு பர்டிகுலர் அவதாரத்துல அது தோன்றுவதற்கான ஒரு காரணம். அதன் பிறகு பகவான் அடுத்த ஒரு அவதாரத்தை பற்றி கூறுகிறார். ரூபம் ச சக்ரே மத்ஸ்யம் சக்ஷுஷோதாதி சம்ப்ளவே. மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி முக்கியமான ஒரு அவதாரம். இந்த மத்ஸ்ய அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது சாக்ஷுஷ மனு, ரூபம் ச ஜக்ரே மாட்சியம் சாக்ஷுஷோதாதி சம்ப்ளவே. சாக்ஷுஷ மனு அப்படிங்கிற ஒரு மனு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது பெரிய பிரளயம் ஏற்படுகிறது. பிரளயம் என்றால் அந்த என்ன சொல்லுவீங்க, அந்த நீரினால் பேரழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே ஆபத்து. எல்லாமே ஆபத்து என்றால் முக்கியமாக வேதங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது, சாதுக்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது, சத்திரிய மன்னர்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. ஸோ எல்லாரையுமே காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் பொழுது இந்த மத்ஸ்ய அவதாரம் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு படகை அவர் செலுத்தி செல்கிறார். அவர் செலுத்தவில்லை, அந்த மன்னரை செலுத்த செய்து அந்த படகை அவர் பாதுகாப்பாக அந்த பிரளயத்திலிருந்து அவர் மீட்டெடுக்கிறார். இந்த கதை நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சு பார்த்துருக்கணும். அதனால நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். இந்த பகவான் எதற்காக தோன்றுகிறார் அப்படின்னா அந்த வேதங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த வேதங்கள் என்றால் தர்மத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த சத்யவிரதா அப்படிங்கிற ஒரு அரசன், நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். சாக்ஷுஷ மனு, அந்த ஒரு மனு அந்த ஒரு பீரியட்ல அந்த மன்வந்தரத்துல நடக்கிற கதை. சாக்ஷுஷ மனு அப்படிங்கிறதுல அவர் பேர் கிடையாது. அந்த சாக்ஷுஷ மன்வந்தரா அப்படிங்கிற அந்த மன்வந்தரா காலத்துல சத்யவிரதா ராஜாவிற்கு அந்த பேரழிவு ஏற்படும் பொழுது, அவருக்கு பேரழிவு கிடையாது, அந்த மனுவினுடைய காலம் முடியும் பொழுது இந்த பேரழிவு ஏற்படுகிறது அப்படின்னு. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவதாரத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்றால் சர்வ வல்லமை படைத்தவர் பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த சர்வ வல்லமை படைத்தவர் பகவான், அவருடைய ஆற்றல்கள் அவருடைய லீலைகளை எல்லாம் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு அவதாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். என்ன விஷயம் என்றால், ஸ்ரீதர சுவாமி அவர்கள் எழுதும்போது அவர் பாகவதத்தினுடைய உண்மையான ஒரு பாஷ்யத்தை எழுதியவர். அவர் எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனு காலத்திலும் மனுவினுடைய மாற்றம் ஏற்படக்கூடிய காலத்தில் பேரழிவு ஏற்படாது அப்படிங்கிறார். நல்லா கவனிக்கணும். 14 மனுக்கள் ஒரு தினங்களில், யாருடைய ஒரு தினங்களில்? பிரம்மதேவனுடைய ஒரு தினங்களில் 14 மனுக்கள் மாற்றப்படுகிறார்கள். அந்த மாதிரி டியூரிங் த டே ஆஃப் பிரம்மா இந்த சாக்ஷுஷ மனுடைய பீரியட் முடியுது. அந்த நேரத்துல பிரளயம் ஏற்படுகிறது. ஆனால் ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி நேரங்கள்ல பிரளயம் ஏற்படாது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இருந்த போதிலும் சத்யவிரதா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை காண வேண்டும், பகவானினுடைய அந்த சர்வ வல்லமை, ஆம்னி பொட்டன்ட்ங்கிறோம்ல, அந்த சர்வ வல்லமை படைத்த பகவானை பற்றி அவனுக்கு தெரிய வேண்டும். அதன் மூலமாக என்னன்னா அந்த சத்திரியர்களுக்கு வந்து பகவானை பற்றிய மகிமை தெரியும் பொழுது அவர்களுடைய பக்தி வளர்கிறது. சோ அதுதான் முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல. அதனால எப்பொழுதுமே அந்த மனுக்களினுடைய மாற்றத்தின் போது அழிவு ஏற்படாத நிலை இருந்தாலும் கூட அந்த சத்தியவிரத்தனுக்கு அதிசயங்களை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பகவான் அவதரித்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துட்டு வர்றாரு ஸ்ரீதர சுவாமிகள். என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அழிவே நடக்காது. எப்ப நடக்கும்? பிரம்மாவுடைய ஒரு தினம் முடியும் போது நடக்கும். பட் டியூரிங் த டே, அந்த பகல் பொழுதுல நடக்காது. பகல் முடிந்து இரவு நேரம் தூக்கத்துக்கு போகும்போதுதான் அழிவு ஏற்படும். ரெகுலரா பை டிஃபால்ட் அந்த அழிவு ஏற்படும். ஆனால் இங்க வந்துட்டு டியூரிங் த டே டைம் இட் இஸ் ஹேப்பனிங். அந்த மாதிரி நடக்காது. ஆனா நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மன்னன் சத்தியவிரதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
என்ன சொல்றது, நம்ம அந்த பல்வேறு ரசங்கள், அத்புத ரசம் நம்ம சொல்றோம்ல, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அத்புத ரசம் வராக தேவர் வரும்போது அத்புத ரசம் காண்பிக்கப்பட்டது இல்லையா, அந்த மாதிரி அந்த அத்புத ரசம் இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது, சத்தியவர்த்த முனிக்கு மன்னருக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆனால் ஜீவ கோஸ்வாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர், ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறார். அவர் மார்கண்டேய புராணா, ஹரிவம்சம், அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனுக்கள் மாறும் பொழுதும் அழிவு ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மேல ஸ்ரீதர் சுவாமி என்ன சொல்றாரு, அழிவு ஏற்படாதுங்கிறாரு. ஆனா அந்த அரசனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இது நடைபெற்றது அப்படின்னு. ஆனால் ஜீவ கோஸ்வாமி அவர்கள் இதுல எல்லாமே கோட் பண்றாரு, எல்லா புராணங்கள் எல்லாத்தையுமே கோட் பண்ணிட்டு இட் இஸ் ஹேப்பனிங், நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு. இதையே விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர் என்ன பண்றாரு, எஸ் ஜீவ கோஸ்வாமி ரொம்ப ரொம்ப கரெக்ட் அப்படின்னு அவர் ஒரு சில ரெஃபரன்ஸ் எடுக்கிறார். அந்த ரெஃபரன்ஸ் இவர் சொன்ன மாதிரி தான் அங்கேயுமே போட்டிருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம், யாரு கரெக்ட், இந்த ஆச்சாரியார் கரெக்டா, அந்த ஆச்சாரியார் கரெக்டா, நம்ம எதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த கன்ஃபியூஷனே நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த பகவானினுடைய கருணை எப்படிப்பட்ட கருணையாக இருக்கிறது, அந்த மன்னனுக்கு பகவானுடைய அவதாரத்தை பற்றி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு பகவான் நினைச்சிட்டாருன்னா, அவருக்கு பிரியமானவர் ஒரு பக்தனுக்கு அப்படின்னு பகவான் நினைச்சிட்டார் அப்படின்னா என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கும். காரணம், ஒவ்வொரு மன்வந்தரம் முடியும் பொழுதும் there is a partial devastation, ஒரு சின்ன பிரளயம் ஏற்படும். ஒவ்வொரு மனுக்கள் மாறும் போது இங்க நடக்குது அப்படின்னா நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவானினுடைய சக்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பகவானுடைய ஆற்றல், பகவானுடைய சக்தி எல்லாமே பல்வேறு நேரங்களில் பல்வேறு விதமாக இருக்கும். அது அந்த பக்தர்களுக்கு தோன்றுவதற்காக அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி அந்த இடத்துல பகவான் தோன்றுகிறார். சத்தியவிரத முனி வரும்போது அந்த மத்ஸ்ய அவதாரம் சத்தியவிரத முனியையும் மற்றும் மிகப்பெரிய சாதுக்கள், பிராமணர்கள் எல்லாரையுமே காப்பாற்ற வேண்டும். அந்த பூமியை நீரிலிருந்து காப்பாற்ற வேண்டும், வேதங்களை பூமியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் சின்ன மீனாக தோன்றி மிகப்பெரிய உருவமுடைய மீனாக மாறி அந்த மன்னனுக்கு ஒரு அறிவுரை கூறி வேதங்களை எல்லாம் அவன் பத்திரமா எடுத்துட்டு வந்து அதை எடுத்துட்டு போகணும், இந்த இடத்த நீங்க கிராஸ் பண்ணணும், இந்த பிரளயத்திலிருந்து நீங்க காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு. ஸோ ஒரு மிக உயர்ந்த ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். அந்த தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த சம்சார கடல், இந்த சம்சார கடலிலிருந்து ஒருவன் செல்ல வேண்டும் அப்படின்னா அவன் படகு, வேதங்கள், ஆன்மீக ஆச்சாரியார் இல்லையா. இங்க பகவான் ஒரு ஆன்மீக ஆச்சாரியர் போல அவர் அந்த இடத்துல தோன்றி அனைவரையும் அழைத்து செல்கிறார் அந்த கடலை தாண்டுவதற்காக. எதன் மூலமாக? அந்த வேதங்கள். சோ அந்த படகு அப்படிங்கிறது அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவிற்கு அந்த வேதங்களை பற்றி ஒரு அறிவை பெறுவதன் மூலமாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பிரளயமான சம்சார வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மீண்டு விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு மிக உயர்ந்த தத்துவம். ஆச்சாரியர்கள் இந்த ஒரு பர்டிகுலர் அவதாரத்திற்கு எழுதும் போது அவர்கள் இது போல எழுதுகிறார்கள். சோ இதன் பிறகு பகவான் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்னொரு அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுதான் அந்த ஆமைன்னு சொல்லுவோம் இல்லையா, கூர்ம அவதாரம். அந்த கூர்ம அவதாரத்தை பற்றி பகவான் பேச போகிறார். இந்த கூர்ம அவதாரத்தோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 அவதாரங்கள் இந்த பர்டிகுலர் லீலையில பகவான் அவதரிக்கிறார். 3 அவதாரங்களுமே சைமல்டேனியஸா அந்த பர்டிகுலர் லீலா பகவான் செய்யும் பொழுது, அந்த கூர்ம அவதாரம் எதற்காக தோன்றுகிறது? திருப்பார் கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தம் கிடைக்கின்றது இல்லையா, சூரர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் என்ன, ஏன் ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விவரம் எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். சோ சூத கோஸ்வாமி அவர்கள் இதுவரைக்கும் பேசின இந்த விஷயங்கள், இதன் பிறகு அவர் பேச போகிற அவதார விஷயங்கள், கூர்ம அவதாரத்தை பற்றி, அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸை இதோட we are going to end our class. ஸோ ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ், டவுட்ஸ் இருந்து இல்லை ஏதாச்சும் நீங்க பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா we can wait for a few minutes. ஹரே கிருஷ்ணா.